قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير صدق الله العظيم. السلام عليكم. I call upon Mrs. A. Arumuhakani, DFNA, Miss our school teacher for the welcome speech. Good evening, one and all. Honorable Chief Guest, our school correspondent, principal, teacher, parents, and my dear lovable students, welcome you all to the 9th annual day function of MIS Nursery and Primary School. This is very special evening in our school. It's my pleasure to introduce our Honorable Chief Guest, Mr. Janaf KMK Sheikh Muhammad, MSc B.Ed, Headmaster, Muslim Higher Secondary School, Malapalayam. Welcome, sir. A warm welcome together, Janaf MAS Mugadin Abdul Qadir, State Coordinator, Tamil Nadu Congress Committee. Welcome, sir. Then I would like welcome to our school correspondent, Mr. Engineer MAS Abdul Karim, BE MBA MTech. Welcome, sir. We are very grateful our respectable principal, Mrs. Josie Mahesh Kumar. Welcome, ma'am. A hearty welcome to Mr. Muhammad Yunus, Assistant Professor, Government Engineering College. Welcome, sir. We are very grateful our school coordinator, Mr. Engineer Mahesh Kumar, BE MPA. Welcome, sir. This is so precious moment for us. You can enjoy yourself by watching our children's performance. Please encourage all the children by giving your claps and enjoy each and every moment. Thank you for giving me this golden opportunity. Thank you. Without further ado, I invite our correspondent, sir, Engineer MAS Abdul Karim, sir, BE MBA MTech, who is the driving force behind our school success, to the stage for welcome address. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Rabbi Sidni Ilma, Rabbi Sarahli Sadri wa Yasirli Amri, Ohnul Ukutatam Milisani Yobukohu Koli. Alavacha Arulalanum, Nigaracha Peranbudiunumahiya, Illamullah Allahwin Tiruperal Arambam Sayindin. In the MES Nursery and Primary பள்ளியுடைய 9ஆம் ஆண்டு விழா சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்து தலைமையேற்று நடத்திருக்கின்ற ஜனாப் MES மொஹிதீன் அப்துல் காதர் எனது அன்பு சகோதரரும் மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை சேர்ந்தவரும் மாபெரும் வளமை வாய்ந்த மிக சிறப்புமிக்க முஸ்லீம் மேல்நிலைப் பள்ளியினுடைய கல்வி கமிட்டியின் உறுப்பினராகவும் இருந்து வருகின்றார்கள். அவர்கள் பல்வேறு மேலப்பாளையத்தினுடைய வளர்ச்சி பணிகளுக்காக நலத்திட்ட பணிகளுக்காக அவர்கள் மிகவும் பாடுபட்டு வருகின்றார்கள். அவர்களை தலைமை தாங்கி நடத்தும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அவரை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னும் எங்களுடைய பள்ளி ஆசிரியர் கராத் ஓதி ஆரம்பித்து வைத்த ஷாவுல் அமீது பாஷா அலிம் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அறிமுக உரை நிறுத்திருக்கின்ற திருமதி ஆறுமுகக்கனி பள்ளி ஆசிரியர் அவர்களை வரவேற்கிறேன். மேலும் ஆண்டறிக்கை வாசிக்க இருக்கின்ற திருமதி ஜோசி மகேஷ் குமார் MA B.Ed இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களையும் வரவேற்கின்றேன்.
மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்க வந்திருக்கின்ற பாளை அரசினர் பொறியியல் கல்லூரியை சார்ந்த உதவி பேராசிரியரும் மேலப்பாளையம் நகரத்திலே ஒரு மிகச்சிறந்த கல்விப்பணி ஆற்றி வருகின்ற இன்ஜினியர் டாக்டர் எம் முகமது யூனூஸ் பிஇ எம்டெக் ஐஐடி பிஹெச்டி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துரை வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அவரை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்கள் நான் கற்ற அரசினர் பொறியியல் கல்லூரியில் தான் அவர்களும் உதவி பேராசிரியராக இருக்கின்றார்கள். அதை நினைக்கும் பொழுது மிகவும் எங்களுடைய ஆசிரியரை வரவேற்கும் பொழுது அதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் அவர்கள் மேலப்பாளையத்தில் பட்டதாரிகள் வேலையில்லா பட்டதாரிகள் அநேக பேர் இருக்கின்ற அவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து எம்ஓஏ அகாடமி என்று அவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு பெறுவதற்காக இலவசமாக ஒரு அகாடமியை நடத்தி வருகின்றார்கள். எம்ஓஏ அகாடமி என்று அதில் நிறைய மாணவ மாணவிகள் அந்த அகாடமியில் பயின்று அரசினர் வேலையில் ஏற்கனவே நிறைய சேர்ந்திருக்கின்றார்கள். தற்பொழுது எங்களுடைய பள்ளி ஆசிரியர்களும் அங்கு இந்த கோச்சிங் சென்டரில் இந்த அகாடமிக்கில் பயின்று வருகின்றார்கள் அரசு வேலைக்காக. அதற்காக அவருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரை வாழ்த்தவும் செய்கின்றேன். அடுத்தபடியாக மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் டிபி மகேஷ்குமார் பிஎம்பி அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு மிக ஏற்பாடு செய்து மிகவும் சிறப்பாக பணியாற்றி வருகின்ற மகேஷ்குமார் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் இந்த பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கின்ற மேலப்பாளையம் முஸ்லீம் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் KMK ஷேக் முகமது MSc பிஎட் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் பரிசுகள் வழங்கி சிறப்புரை நிறுத்த இருக்கின்றார்கள். அவரையும் இந்த வாழ்த்தை வரவேற்கிறதை மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் கல்வியை பற்றி ஒரு சிறு உரையை மட்டும் மாற்றிவிட்டு நான் முடித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு உலகத்திலேயே எந்த ஒரு சாதனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உலக அளவிலே இன்றைக்கு மேம்பாடுகள் பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது கல்விதான் உலகத்தையே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால்தான் இன்று உலகினுடைய இந்தியா உட்பட அனைத்து நாடுகளும் கல்வியை பற்றி பிடித்து கல்விக்கு வளர்ச்சிக்காக அதிக நிதி ஒதுக்கி இந்த கல்விக்காக மிகவும் செலவு செய்து இந்த மாணவ மாணவிகளை உருவாக்குவதிலே பெரும் பங்காற்றி வருகின்றது இந்த இந்தியா. அதுபோன்று நம்மளுடைய மாநில அரசும் மிக வேகமான அதற்காக கல்வி பணிக்காக அதிகமான நிதிகளை ஒதுக்கி இந்த மாணவ மாணவர்களுக்கு படிப்பதற்காக அரசு பள்ளிகளுக்கு காலை உணவு மதிய உணவு திட்டம் என்று அவர்களுக்கு எந்த விதையும் அவர்கள் பாதிக்காத அளவுக்கு மாணவர்கள் பள்ளிக்கு வந்தால் போதும் என்று அவர்களை அன்போடு தாயுள்ளத்தோடு வரவேற்று இந்த அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய பள்ளிக்கூடங்களாக வளர்ந்து வருகின்றன. அதற்காக இந்த தமிழக அரசிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்வி என்பது மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கல்வியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, கல்வியை நோக்கி யார் பயணம் செய்கின்றார்களோ அவர்கள் அவருக்கு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதையை லேசாக்குகின்றேன் என்பதாக கூறுகின்றார்கள். வெறும் கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லீமுடைய தரஜாவை பதவிகளை உயர்த்துவேன் என்றும் அவருடைய நன்மை பற்றி சொல்வதென்றால் ஏராளமான நன்மைகளை நான் அவர்களுக்கு வழங்குவேன் என்பதாகவும் குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சீனா தேசம் சென்றாலும் இந்த கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக பல நபிமொழிகளிலும் குர்ஆனிலும் இந்த கல்வியை பற்றி அதிகமாக சொல்லி காட்டியிருக்கின்றான். மற்ற அனைத்து விஷயங்களும் ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அதோடு முடிந்துவிடும். ஆனால் 3 விஷயங்களை தவிர என்று கூறினார்கள். ஒன்று, மனிதன்
தான் கற்கின்ற பயனுள்ள கல்வி இன்னொன்று பிரார்த்தனை, தனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலியான நல்ல குழந்தைகள், மூன்றாவதாக மூன்றாவது நிலையான தர்மம், மக்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய தர்மம் இருக்கின்றது. இந்த 3 செயல்களும் தர்மம், பயனுள்ள கல்வி, தாய் தந்தையர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலையான குழந்தைகள், இந்த 3 அமல்களும் தான் மனிதனுக்கு இறந்தாலும் வந்து சேரக்கூடிய அமலாக இருக்கிறது என்பதாக சுட்டி காட்டினார்கள். இதிலையும் பயனுள்ள கல்வி என்று குறிப்பிட்டு கல்வியை மிக சிறப்பாக கூறியிருக்கின்றார்கள். மேலும் நாம் ஒருவரை சந்திக்கும் பொழுது, என்ன உங்கள் பையன் என்ன படிக்கிறான், எங்கள் காலேஜில் படிக்கிறானா, ஸ்கூலில் படிக்கிறானா, எந்த காலேஜில் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி பையனை பற்றி நம்ம விசாரிக்கும் போதுமே அவன் என்ன படிக்கிறான்னு தான் கேட்குறோம். கல்வி எந்த காலேஜில் படிக்கிறான் இப்படி தான் கேட்குறோம். நம்முடைய வழக்கமே, பேச்சுடைய வழக்கமே அப்படி மாறிப்போச்சு. ஏன்னா அந்த கல்வி தான் மனிதனை மிகப்பெரிய அந்தஸ்துக்கு கொடுக்கிறதாக இருக்கின்றது. இன்றைக்கு நமக்கு நம்முடைய விழாவுக்கு வந்திருக்கின்ற சீஃப் கெஸ்ட் ஆனாலும் சரி, வாழ்த்துறை வழக்கு வந்திருக்கின்ற முகமது யூனுஸ் அவர்கள், KMK ஷேக் முகமது அவர்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய கல்வி கற்ற காரணத்தினால்தான் அவர்களெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பில் வந்து அவர்கள் பள்ளியிலும் கல்லூரியிலும் ப்ரொஃபஸர்களாக அவர்கள் பணியாற்றுகின்றார்கள். ஆகவே நீங்களும் உங்களுடைய மாணவர்களை அதற்காக தயார் செய்ய வேண்டும். மாணவர்களை கல்வியில் வந்து இடைநிற்றல் கூடாது. கல்வியை நீங்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். யாராவது எந்த சிரமம் ஏற்பட்டாலும், எந்த கஷ்டம் ஏற்பட்டாலும் மாணவர்களை பள்ளியை விட்டு நிறுத்திவிடாதீர்கள். யாராவது சில பேர்கள் கூறுவார்கள், அவர் படித்தாரா, இவர் படித்தாரா, காமராஜர் படித்தாரா, பில்கேட்ஸ் படித்தாரா, இப்படியாக டெண்டுல்கர் படித்தாரா என்று இப்படியாக ஒரு 10 பேரை சொல்லுவாங்க. 11வது ஆள் யாருன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. அதனால் நீங்கள் 10 பேரை நம்ம படிக்காத ஆள் முன்னேறினான்னா இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் படித்து முன்னேறி இருக்கின்றார்கள். அதுவே எது அதிகமோ அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். ஆகவே கல்வி கற்பதில் தான் மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. எங்கு சென்றாலும் நம்ம நாட்டினுடைய ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, அவர் இங்கே தான் மதிப்பு. ஆனால் வெளிநாடுகளிலோ உலக நாடிலோ எங்கு சென்றாலும் கல்வி கற்றவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தும் மிகப்பெரிய மரியாதையும் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுபோல் ஒரு மனிதர் அரசு வேலையிலோ அல்லது தன்னுடைய தனியார் வேலையிலோ அவர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கின்ற கல்வி கற்று மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கின்றார் என்றால், அவர் 20 வருடத்தில் பணியில் சேர்ந்தால் 60 வயது வரை 40 வருடம் அவர் அங்கு சிறப்பான முறையில் பணியாற்றி மக்களுக்கு அவரால் மிகப்பெரிய நன்மைகளை செய்ய முடியும். அந்த அளவுக்கு அவர்கள் பேரும் புகழும் விட்டு வழங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஏதோ நம்ம ஒரு ஆட்சியாளராக இருந்தால் ஒரு 5 வருடம் தான், அதற்கப்புறம் அந்த 5 வருடங்களில் தான் அந்த ஆட்சியாளர்கள் இருக்கிற இடமே தெரியாமல் போய்விடுவார்கள். ஆனால் இங்கே கல்வி கற்றவர்கள் 20 வருடம் நீங்கள் பள்ளி படிப்பு முடித்து காலேஜ் முடித்து சார் மாதிரி PhD வரை நம்ம படித்தோன்னு வச்சுங்க, நம்மளுடைய அந்தஸ்தை வந்து 40 வருஷம் ஆனாலும் 60 வயசு வரை நம்மளை வந்து மிகப்பெரிய அந்தஸ்தில் தான் நம்ம இருப்போம். அதற்கப்புறமும் நம்மளுடைய முதுமை அடைந்தாலும் அந்த கல்வி வந்து நம்மளை பாதுகாக்கும். நிறைய அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள், முதுமைக்காக சேர்த்து வைக்கக்கூடியதிலே மிக பிறந்த செயல் கல்வியாக இருக்கின்றது என்று கூறியிருக்கிறார்கள். கல்விதான் மனிதனாக வாழச் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆக நிறைய விஷயங்கள் சொல்லிக்கலாம். ஆகவே இங்கே நேரம் பற்றாது என்பதன் காரணத்தினால் ஒரு சிறிய உதயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். ஒரு அப்துல் கலாம் அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் அவர்கள் கூறினார்கள், தன்னுடைய டிரைவர் அவர்கள் எப்பொழுதுமே புத்தகம் படித்து கொண்டிருப்பார். அவர் வெறும் 10ஆம் வகுப்பு வரை தான் படித்திருந்தார். அவரிடத்திலே கேட்குறார், நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்கள், என்ன படிக்கிறீர்கள்? நான் இல்லை, என்னுடைய பிள்ளைங்களுக்கு பயன்படுமான்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அப்போ 10 தான் படித்திருக்கீங்களா, மேற்படிப்பு படிக்க உங்களுக்கு ஆர்வம் இருக்கான்னு? ஆமாம் சார், எனக்கு மேற்படிப்பு படிக்க ஆசை இருக்க தான் செய்யுது, ஆனால் அது எப்படி பண்ணுறது என்னன்னு தான் எனக்கு தெரியலை அப்படின்னாங்க. உடனே அப்துல் கலாம் அவர்கள் +2 எக்ஸாம் எழுதுறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாரு. +2 எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் காலேஜில் ஒரு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து BA டிகிரி எழுதுகிறாப்புல. அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி முடிக்கிறாரு. முடித்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து அவர் PhD பட்டமும் வாங்குறாரு. வாங்கி மதுரை மேலூரில் அவர் மிகப்பெரிய காலேஜில் ப்ரொஃபஸராக சேர்ந்துருக்காரு.
காரணம் சாதாரண அவர் டிரைவராக 10ஆம் படிதான் இருந்தாருன்னா அது அப்படியே இருந்திருக்க, வாழ்க்கை கழிஞ்சிருக்கும். ஆனால் அவர் முயற்சி செஞ்சு படித்ததுனால அவர் இன்றைக்கி பெரிய லெவலில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கல்வி கற்றக்கூடிய சிறந்த மனிதராக அவர் இன்றைக்கு ஆகிவிட்டார். இதுபோன்று ஏராளமான கதைகள், ஏராளமான உண்மை செய்திகள் இருக்கின்றன. அதையெல்லாம் கூறுவதற்கு நேரம் பட்டாது. ஆகவே இத்துடன் நிறைவு செய்து கொண்டிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. You hardly need an introduction. We are all proud of the magnificent work you have done in a variety of capacities for the advancement of this institution and the elevation of the students. You are the most esteemed elites. I call upon Mrs. A. Joshi Mahesh Kumar, Ma'am, MA, B.Ed, our headmistress for the annual report. எங்களின் MAS நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி கடந்த 2015ஆம் ஆண்டு 7 மாணவர்களுடன் இணைந்து தொடங்கப்பட்டது. பள்ளியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர்களின் தொடர் முயற்சியால் 2016ஆம் ஆண்டு 65 மாணவர்களும், 2017ஆம் ஆண்டு 225 மாணவர்களும், 2018ஆம் ஆண்டு 220 மாணவர்களின் எண்ணிக்கை உயர்ந்தது. 2020ஆம் ஆண்டு கொரோனா நோய் தொற்று காலத்திலும் பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்பட்டது. எங்கள் பள்ளி நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியாக இருந்தாலும் மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டத்தின்படி பாடங்கள் கம்ப்யூட்டர், பொது அறிவு, இந்தி, அரபிக் மற்றும் சமச்சீர் கல்வி பாடங்களுடன் யோகா, கராத்தே, சிலம்பம், உடற்பயிற்சி வகுப்புகளும் திறமையான ஆசிரியர்களை கொண்டு நடத்தி வருகிறோம். மேலும் மாணவிகளுக்கிடையே அவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வரும் பொருட்டு அறிவியல் செய்முறை பயிற்சி மற்றும் கண்காட்சிகள் நடந்த வருடம் மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. மேலும் மாணவிகளுக்கிடையே 25 மீட்டர், 50 மீட்டர் ஓட்ட பந்தயம், தடுப்பு ஓட்டம் மற்றும் தொடர் ஓட்டம் விளையாட்டுகள் பயிற்சி மற்றும் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்புகள் வழங்கப்படுகிறது. எங்கள் மாணவர்கள் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் நடத்தும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று பரிசுகள் பல பெற்றுள்ளனர். மேலும் மாணவிகளுக்கிடையே புத்தகங்கள் வாசிப்பு, நல்லொழுக்க பயிற்சிகள், மாணவர்களின் முயற்சியின் சிறப்புகள் பற்றி எங்களின் ஆசிரியர்களால் தனி வகுப்புகள் நடத்தப்படுகிறது. மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் சந்திப்பு கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. மேலும் மாணவர்களை மாவட்ட அறிவியல் தொழில் மையம் போன்ற அறிவியல் விஞ்ஞான கூடங்கள் அழைத்து சென்று மாணவர்கள் சிந்தனை திறனை வளர்ப்பதில் எங்கள் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுகின்றார்கள். மேலும் பல திட்டங்களை மாணவர்கள் கல்வி வளர்ச்சிக்கு செய்வதற்கான ஆலோசனைகளை செய்து அரங்கேற்ற முடிவு செய்து மாணவர்கள் பெற்றோர்களுக்கு பாலமாக நாங்கள் செயல்படுவோம். நன்றி. Introduce Dr. M. Muhammad Yunus Sir, BE, MTech, IIT, PhD. He is an assistant professor in Government Engineering College, Tirunelveli. Now he is with us today to share his insights and experiences with our students and faculty with a greeting. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் அடைய அல்லாஹுவை புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஸோ இன்றைக்கி இந்த பள்ளிக்கு வந்த உடனே பார்க்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே இருக்கக்கூடியது பெண்களாக தான் இருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் பெண்களாக அதிகமாக இருக்கீங்க, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் அதிகமாக இருக்கீங்க. ஸோ நம்முடைய மார்க்கத்துலேயும் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே நற்செய்தின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் நம்முடைய மார்க்கம். அதே மாதிரி யார் 2 பெண் குழந்தைகளை பெற்று யார் பருவமடையும் வரை வளர்த்தாங்களோ அவங்க ரசூல்லா 2 கைகளை காட்டி நாங்களும் அவங்களும் சொர்க்கத்தில் இருப்போம்னு சொன்ன ஒரு மார்க்கம் நம்முடைய மார்க்கம். இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய பிள்ளைகள் ஆடக்கூடிய நடனத்தை பார்க்குறதுக்காண்டி வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நான் அதிகமான நேரம் பேச விரும்பலை. சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேர்கள் இன்றைக்கி ஒரு மிகச்சிறந்த பதவிகள் இருக்கக்கூடியவங்க. ஒருத்தங்க நிகர் சாஜி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, செங்கோட்டையை சேர்ந்தவங்க. அவங்க நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆதித்யா L1 அப்படின்னு ஒரு இந்தியாவிலேருந்து முதலாக
சூரிய விண்கலத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு விண்கலம், அதுதான் ஆதித்யா L1. இதனுடைய திட்ட இயக்குனராக யார் இருந்தாங்க அப்படின்னா நிகர் சாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்களுடைய சொந்த ஊர் எது அப்படின்னா செங்கோட்டை. அவங்களுடைய தந்தை யாருன்னா ஒரு சாதாரண ஒரு விவசாயி. அவங்களுடைய அப்பாவுடைய பேர் ஷேக், அதான் அவரோட அப்பாவுடைய பேர். அவர் ஒரு சாதாரண ஒரு விவசாயி. அந்த நிகர் சாஜி 1982 செங்கோட்டையில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் +2 முடிக்கிறாங்க. அந்த பள்ளியுடைய முதல் மாணவியாக அந்த மாணவி தான் வராங்க. அப்போ அந்த பெண்ணு உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்கள குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள்ங்கிறவங்க எதுக்கு பெண் பிள்ளையை வந்து நீங்கள் படிக்க வைக்கணும்னு அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அந்த ஷேக் அப்படிங்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. 1982 கண்டிப்பாக எப்படி இருக்கும் நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துங்க. ஸோ அப்போ 82 அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லா உறவினரும் எதுக்கு பெண் பிள்ளையை வந்து நீங்கள் மேலே படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அப்பாவுக்கு சொல்கிறாங்க. தன்னுடைய தந்தை ஒரு முடிவு எடுக்கிறார், இல்லை என் பிள்ளையை நான் கண்டிப்பாக படிக்க வைப்பேன், இருந்தாலும் வெளியூரில் படிக்க வைக்க விருப்பம் இல்லாமல் சொந்த ஊர், அப்போ நம்ம தென்காசி மாவட்டமும் நெல்லை மாவட்டம் ஒன்றா தான் இருந்துச்சு. அப்போ செங்கோட்டையில் இருந்து திருநெல்வேலியில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் வந்து இசிஇ படித்தாங்க அந்த மேடம். அப்போ 82லேருந்து 86 முடிச்சுட்டு 87 இஸ்ரோவில் ஜாயின் பண்ணாங்க. 87 ஜாயின் பண்ணவங்க இன்றைக்கி 2024 இந்தியாவுடைய ஆதித்யா L1 அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டுடைய திட்ட இயக்குனர். ஸோ இந்த திட்ட இயக்குனருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி. ஸோ அப்போது அன்றைக்கி +2 முடித்ததுக்கப்புறம் ஏன் படிக்கணும்னு தன்னுடைய தந்தை நினச்சிருந்தார் அப்படின்னா இந்தியாவுக்கு இன்றைக்கி ஆதித்யா L1 ஒரு திட்டம் கிடச்சிருக்குமானே தெரியாது. அதனால் கல்வி மிக 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 ஒரு முக்கியம். ஒரு சாதாரண மனிதனை இந்த உலகத்திற்கும் சமூகத்திற்கும் அடையாளம் காட்டுறதுக்கு கல்வி ரொம்ப 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 முக்கியம். ரெண்டாவது உதாரணம், நம்ம ஊரில் உள்ள VST பள்ளிவாசல் சேர்ந்த நமது ஊருடைய முதல் பெண் பொறியாளர் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த மேடத்துடைய பேர் ஹசீனான்கிற ஒரு மேடம். நம்ம VST பள்ளிவாசல் தெரு தான். அந்த மேடம் நம்முடைய தென்காசியில் இப்போ மாநகராட்சி பொறியாளராக இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தென்காசியுடைய ஆணையாளராக பொறுப்பில் இருந்தாங்க. எப்படி ஒரு மாவட்டத்தினுடைய முதல் குடிமகன் மாவட்ட ஆட்சித்தலைவரோ அதே மாதிரி ஒரு நகராட்சிக்கு முதல் குடிமகன் அப்படிங்கிறவங்க வந்து ஆணையாளர். அந்த பதவியிலே நம்ம ஊரை சேர்ந்த ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க. அவங்களுடைய பேர் ஹசீனா. அப்போ பெண்கள்லாம் நம்ம என்ன சாதிக்க முடியும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ஊரில் ஒரு பெண்மணி தான் இன்று ஒரு தென்காசியுடைய ஆணையாளராக பதவி புரிஞ்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கல்வியை கொண்டு நம்ம எப்படி உயரணும். அவங்க வந்து BE சிவில் படித்தாங்க. 1987 திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரியில் BE சிவில் முடித்தவங்க. நம்ம ஊருடைய முதல் பெண் பொறியாளரும் அவங்க தான், அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. ஹசீனாங்கிற ஒரு மேடம். அந்த மேடத்தை நாங்கள் அஃபீஷியலாக நிறைய மீட்டிங் அப்போ சந்திப்போம். பட் நீங்கள் 87 முடிக்கும் போதே நீங்களாம் வெளியில் வந்து மேடையில் நிறைய இடங்களில் பேசியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நம்முடைய பெண்கள் எத்தனையோ பேர்கள் எவ்வளோ பெரிய அதிகாரிகளாக இருந்திருப்பாங்க. அன்னைக்கு இந்த சமூகம் உங்களை வெளியில் பேசுகிறதுக்கு அனுமதிக்கலை. அதனால தான் இந்த ஊரிலிருந்து இன்னும் அதிகப்படியான அரசு அதிகாரிகளும் வரல. அதுவும் குறிப்பாக பெண்களிலிருந்து அரசு ஊழியர்களும் வரல. ஏன்னா அரசை பொறுத்தவரையிலங்க பெண்களுக்குன்னு சொல்லி தனி இடஒதுக்கீடு, பெண்களுக்குன்னு சொல்லி தனி இடஒதுக்கீடு. எவ்வளோ இடஒதுக்கீடு? 33% இடஒதுக்கீடு பெண்களுக்குன்னு சொல்லிங்க. 33% இடஒதுக்கீடு. இதில் பெண்கள் மட்டும்தான் போக முடியும், வேறு யாருமே போக முடியாது. அப்போ பெண்களுக்குன்னு ஒரு தனி இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டும் நமது ஊரில் மிகப்பெரிய லெவலில் பெண்கள் என்ன வரல, அதை நம்ம பயன்படுத்தலை. ஸோ இனி வரக்கூடிய தலைமுறையாவது இந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவம் கல்வியில் நமக்கு உள்ள முக்கியத்துவத்தை அறிந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நம்ம முன்னேறணும். அது மூன்றாவது ஒரு உதாரணம், நம்ம ஊரில் இப்போ அரசு மருத்துவமனை கட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சிறுபான்மை நலத்திட்டத்தில் ஒரு 9 கோடி ரூபாய் நிதியில் நம்மளுடைய மேலப்பாளையம் அரசு மருத்துவமனை கட்டப்பட்டுருக்கு. இந்த அரசு மருத்துவமனையுடைய பொறியாளரும் யாருன்னா மேலப்பாளையத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தான். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. மெகர் பானுன்னு 2006 திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரியில் அமைப்பியல் துறை BE சிவில் முடிச்சுட்டு இன்றைக்கி அவங்க PWDயில் உதவி செயற்பொறியாளராக அந்த மேடம் பணிபுரிஞ்சிட்ருக்காங்க. அவங்க தான் நம்ம மேலப்பாளையம் அரசு மருத்துவமனை கட்டக்கூடிய ஒரு பொறுப்பு அதிகாரி. அதனால் அரசு பதவிகளில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் இந்த ஊருக்காகவும் பண்ண முடியும், சமூகத்திற்காகவும் பண்ண முடியும், அடிப்படை தேவையுடைய அனைத்து மக்களுக்காக நம்மளால் செய்ய முடியும். அதனால் மக்கள்
ஒரு கல்வி கற்கணும், அதுலேருந்து ஒரு டிகிரி முடிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு அரசு பதவிகளுக்கு வரணும்னு ஒரு எண்ணங்கள் வைங்க. இப்போ இங்கே நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க. இப்போ பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இடைவெளி உருவாயிடுச்சு. எத்தனை பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளோட உட்காந்து எப்போ ஹோம்ஒர்க் பண்ணியா, என்ன ஸ்கூலில் நடத்துனாங்கன்னு கேட்குற எத்தனை பெற்றோர்கள் இருக்கீங்களா? தைரியமாக கை தூங்களேன், கை தூங்களேன். இன்றைக்கி என் பிள்ளைக்கு ஸ்கூலில் என்ன நடத்துனாங்க, என்ன ஹோம்ஒர்க் நீ பண்ண, வந்த உடனே அவன் பேக்கை வச்சுட்டு யாருனாலும் வெளியில் போய் விளையாடக்கூடிய பசங்களாக தான் இருக்காங்க. மேலப்பாளையம் பசங்களை பொறுத்தவரையில் விளையாட்டு தானாக வந்துடும். மேலப்பாளையம் பசங்களுக்கு எதுங்க தானாக வந்துடும்? விளையாட்டு தானாக வந்துடும். ஏன்னா அது நம்ம ரத்தத்தோடய ஊர்னது. எது தான் வராது? படிப்பு தான் வராது. அப்போ படிப்பு வர்றதுக்கு நம்ம அவன் கூட உட்காரணும். இந்த படிப்பு தான் உன்னை உயர்த்தணும்னு நம்ம தான் சொல்லணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வரானா விளையாண்டுட்டு வந்தோன்னு உட்காந்து தம்பி ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா? என்னோடய ஒய்ஃபை என் பிள்ளைய பயங்கரமாக அடிக்கும். என் ஒய்ஃபு என் பிள்ளைய பயங்கரமாக அடிக்கும். எனக்கு அடிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. பட் இதில் நான் போய் என் பிள்ளைய தடுக்க வந்தால் இதில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லும். எனக்கு கண்டிப்பாக அடிக்க வேண்டிய இடத்துல பிள்ளை என்ன தான் செய்யணும்? அடிக்க தான் செய்யணும். ஸோ அதனால் பிள்ளைகளோட விஷயத்தில் நீங்கள் கவனம் எடுங்க. உங்கள் பிள்ளையை நீங்கள் என்ன ஆக்கன்னு விரும்புகிறீங்கிறத அவங்ககிட்ட சொல்லுங்கள். ஏன்னா இப்போ மேலப்பாளையத்தை பொறுத்தவரையில் அதிகமான பெண் மருத்துவர்கள் தேவைப்படுறாங்க. இப்போ மேலப்பாளையத்தில் உள்ள பெண் மருத்துவர்களை விரல் வெட்டி எண்ணிடலாம். மேலப்பாளையத்தோட மக்கள் தொகை ஏறத்தாழ 1.5 லட்சத்துக்கும் அதிகம் சொல்கிறாங்க. மேலப்பாளையத்தோட மக்கள் தொகைங்க 1.5 லட்சம். இதில் ஏறத்தாழ பெண்களை வந்து ஒரு 50% எடுத்துட்டாலும் கூட ஒரு 75,000 பெண்கள் மேலப்பாளையத்தில் இருப்பாங்க. அப்போ 75,000 எத்தனைங்க பெண் மருத்துவர்கள் இருக்காங்கன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? அப்படின்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் மேலப்பாளையத்துடைய பெண் மருத்துவர்கள் இருக்காங்க. அதுலேயும் மேலப்பாளையத்தை சார்ந்தவங்கிறது குறைவு. மேலப்பாளையத்தை சார்ந்த ஆண் மருத்துவர்கள், சில பெண் மருத்துவர்கள் வெளியில் உள்ளவங்கள திருமணம் பண்ணதுனால தான் மேலப்பாளையத்தில் குறைந்தபட்சம் பெண் மருத்துவர்களை இப்போ இருக்கிறாங்க. அதான் உண்மை. அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் பெண் மருத்துவர்கள் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப ஒரு அடிப்படை ஒரு தேவை. பெண் மருத்துவர் அப்படிங்கிறதுங்க இங்கே ரொம்ப ஒரு அடிப்படை தேவை. அதுவும் குறிப்பாக ஒரு நடுவில் என்னோட தொடர்புடைய ஒரு சம்பவம். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய தாய்க்கு உடம்பு முடியல, அவளுக்கு ஒரு நெஞ்சு வலின்னு சொல்லி நான் மருத்துவமனைக்கு கூட்டு போகிறேன். நான் பக்கத்தில் உள்ள ரோஸ்மேரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போகிறேன். அப்போ அங்கே பாஷான்னு ஒரு டாக்டர் தான், கார்டியாலஜிஸ்ட், ஃபேமஸ், எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். பாஷான்னு ஒரு டாக்டர். அப்போ அந்த கார்டியாலஜிஸ்ட் வந்து ஒரு அந்நிய ஆண் வந்து தொடுறதை வந்து அவளால் தாங்கிக்க முடியல. ஒரு அந்நிய ஆண் வந்து ஈவன் ஒரு மருத்துவர் தான், பட் தொடுறதை அவளால் தாங்கிக்க முடியல, அவள் அழுகிறா. அப்போ நான் திருநெல்வேலியை விசாரிக்கிறேன். திருநெல்வேலியில் எத்தனை கார்டியாலஜிஸ்ட் பெண் மருத்துவர்கள் இருக்காங்க? நம்ம சமூகத்தை விடுங்க, எந்த ஒரு சமூகத்திலுமே இதுவரை கார்டியாலஜியில் பெண் டாக்டர் திருநெல்வேலியில் இல்லை. அப்போ ஒரு அடிப்படை ஒரு இதயம் நெஞ்சு வலிங்கிறது இப்போ ஒரு காமன் ஆகிடுச்சு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இப்போ இதெல்லாம் ஒரு காமன் ஆகி போச்சு. நோய்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாயிடுச்சு. அப்போ நோய்க்கான மருத்துவம் சொல்லி நம்ம யாரை தான் தேடி போகிறோம்? மருத்துவர்களை தான் தேடி போகிறோம். இதில் அப்போங்க பெண் மருத்துவர்கள்னு சொல்கிறதுக்கு கார்டியாலஜிஸ்ட் இங்கே திருநெல்வேலியில் பெண்கள் யாருமே கிடையாது. ஆண்களில் சொல்லிக்கிற மாதிரி நிறைய டாக்டர்கள் இருக்காங்க. மஹபூஸ் பாடி சார் இருக்காங்க, பாஷா டாக்டர் இருக்காங்க. இப்படி சொல்லிக்கிற மாதிரி நிறைய டாக்டர்ஸ் பெண்களில் இருக்காங்களா? இல்லை. ஸோ அப்போது பெண் மருத்துவர்கள் அப்படிங்கிறது இந்த சமூகத்திற்கு ரொம்ப 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 தேவையானது. அதனால் இன்ஷா அல்லாஹ் மருத்துவர்கள் ஆக்கணும், பெண் குழந்தைகளை மருத்துவர்கள் ஆக்கணும். இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பெண் ஆசிரியர்கள். எப்போவுமே கல்வியை கற்றுக் கொடுக்குறதுல பெண்கள் மாதிரி கற்றுக் கொடுக்கவே முடியாது. அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. கல்வியை கற்றுக் கொடுக்குறதுலங்க பெண்கள் மாதிரி என்ன செய்ய முடியாது, கற்றுக் கொடுக்கவே முடியாது. ஆண்களை விட பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுக்கறதுல மாணவர்களுடைய லெவலுக்கு இறங்கி சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் அதிகமான ஆசிரியர்களும் இந்த சமூகத்திற்கு நமக்கு தேவைப்படுது. அதனால் கல்வி உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் நேரத்தை செலவழிங்க. இப்போ நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா போனாலே நாடகம் தான் ஓடக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்குது. அது ரமலானுடைய மாதத்தை நெருங்கிட்டோம். இந்த ஒரு மாதத்தில் மட்டும் இல்லாமல் இதோடு சேர்ந்து என்ன செஞ்சுருங்க, இந்த நாடகத்தெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்வோட நெருக்கத்தை ஏற்படுத்துங்க. நீ அல்லாஹ்வோட நெருக்கத்தில் இருந்தாலே நமக்கு எல்லா விஷயமே தானாகவே நடந்துடும். வாழ்க்கையில் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம போனாலும் சரி, எவ்வளோ வெற்றிகளை பெற்றாலும் சரி, இஸ்லாத்தோடு வெற்றி பெறணும். அதுவும் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி, யாரோட தொடர்பில் இருக்கணும்? நம்மளுடைய இஸ்லாத்தோடு தொடர்புடைய வெற்றி. அதுதான் நமக்கு இன்மையிலே உதவும், மறுமையிலே உதவும். அதனால் பெற்றோர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களோடு பிள்ளைகளோடு நீங்கள் நேரம் செலவழிங்க. உங்களோடு பிள்ளைகள். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பெண் பெற்றோர்கள் அதிகமாக இருக்கீங்க. ஆண் பெற்றோர்கள் பொருளாதாரத்திற்காக நம்முடைய மேலப்பாளையத்தை பொறுத்தவரை அதிகமான பெற்றோர்கள் வெளிநாடுகளில் இருக்காங்க. அப்போ குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு பெண் பெற்றோர்களுக்கு
தாய்மார்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுடைய குழந்தைகளை வளர்ப்பதில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துங்க. உங்கள் குழந்தைகள் மீது நீங்கள் கவனம் செலுத்தினால் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை இந்த சமூகத்தில் ஒரு அடையாளம் தெரியக்கூடிய ஒருவராக கண்டிப்பாக வளர்ந்து நிற்பாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே உங்கள் குழந்தைகளை தொடர்ச்சியாக படிக்க வைங்க. ஏன்னா இப்போ 1ஆம் கிளாஸ்லேருந்துங்க 12ஆம் கிளாஸ் வரை, அப்போ 12 வருஷம் படிக்கிறாங்க. அது போக ஒரு டிகிரி ப்ளஸ் ஒரு மினிமம் பிஎஸ்சினா ஒரு 3 வருஷம், பிஇனா 4 வருஷம், அப்போ 16 வருஷம் இந்த உலக கல்வியை நம்ம கற்கிறோம். எதுக்காக? ஸோ இந்த கல்வியை கொண்டு மட்டும்தான் இனி வரக்கூடிய மீதி உள்ள காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய பொருளாதாரத்தை அவனால் திரட்ட முடியும். ஸோ அதுக்காக இந்த கல்வியை நீங்கள் நன்றாக கற்று இந்த உலகத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் உங்களால் உள்ள சேவையை ஆற்றுங்கன்னு சொல்லி இந்த பள்ளிக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். We are honored to have the esteemed presence of our Chief Head, Janab MAS Muhyiddin Abdul Qadir. He is the State Coordinator of Tamil Nadu Congress Committee Minority Department. As a special token of gratitude, we now invite our esteemed School Coordinator, Engineer TP Mahesh Kumar Sir, BE MBA for greetings. நமது பள்ளி தொடர்ந்து வெற்றிகரமாக 9வது ஆண்டு விழாவை இன்று நிறைவு செய்கிறது. நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா 10வது வருஷம் ஆரம்பிச்சிருது. 9வது வருடம் 9 வருஷம் நம்ம ஸ்கூல் நல்லபடியாக நடந்ததுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு இருந்துச்சு, அதுக்கு நன்றி. நமது எம்ஏஎஸ் பள்ளிக்கு தலைமை தாங்க வந்திருக்கும் ஜனாப் எம்ஏஎஸ் முஹிதீன் அப்துல் காதர் சார் அவர்களையும், அறிமுக உரை வழங்குவதற்கு வந்திருந்த திருமதி ஆறுமுகக்கனி அவர்களையும், வரவேற்புரை அளிக்க நமது பள்ளி தாளாளர் எம்ஏஎஸ் அப்துல் கரீம் சார் அவர்களையும், ஆண்டு அறிவிக்கை அறிவித்த நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ஜோசி மகேஷ்குமார் அவர்களையும், வாழ்த்துரை வழங்குவதற்காக வந்திருந்த நமது பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் டாக்டர் முகமது யூனிஸ் அவர்களையும், எங்களது அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு ஜனாப் கே ஷேக் முகம் சார் அவர்களையும் எங்கள் பள்ளிக்கு வருகை தந்ததற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு கல்விங்கிறது ரொம்ப முக்கியம், அப்படி தானேங்க? அப்போ கல்வின்னா நம்மளுக்கு தேவைப்படுதோ இல்லையா, நம்ம பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தேவை தானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கல்வி கற்பதற்கு கண்டிப்பாக ஒரு பள்ளியில் சேர்க்கணும். கல்விங்கிறது என்னது? ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கறது தான். ஏன்னா படிக்காமல் வீட்டில் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியாது, படிப்புனா என்னென்னு தெரியாது, நம்ம யார்கிட்ட எப்படி பழகணும், யார்கிட்ட எப்படி பேசணும், அது எதுவுமே தெரியாது. ஏன்னா ஒரு ஊரில் நடந்திருக்குது. அதாவது ஒரு தகப்பனார் பார்த்தீங்கன்னா விவசாயி. அந்த விவசாயி என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட நிலத்தை விவசாயம் பண்ணுறதுக்கு 2 பசங்களையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு நீங்கள் படிக்கிறீங்களா இல்லைன்னா விவசாயம் பண்ணது என் கூட வந்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இதில் மூத்த பையன் என்ன பண்ணுறான், அவர்கிட்ட என்ன சொல்கிறான், நான் படிக்கிறேன், நான் படித்து பெரிய பொறியாளர் ஆகி நம்ம இடத்துக்கே ஒரு பிடபிள்யூடி, அதாவது சிவில் சர்வீஸ், அந்த கான்ட்ராக்ட் எடுத்து சிவில் இன்ஜினியராட்டு வரணும்னு அவன் ஆசைப்படுறான். இன்னொரு பையன் என்ன சொல்கிறான், எனக்கு படிப்பெல்லாம் வராது, எனக்கு இதான் வரும், என்னது சும்மா ஏதாவது ஒரு தொழில் எடுத்து பண்ணிவிட்டு காசை போட்டு எடுக்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணுறான். மூத்த பையன் என்ன பண்ணுறான், நம்மளுக்கு நிரந்தரமாக மாதம் ஒரு வருமானம் வருமேன்னு அவன் பார்க்குறான். இவன் என்ன பண்ணுறான், நம்மளுக்கு வரக்கூடிய காசை போட்டு செலவு பண்ணலான்னு இருக்கிறான். கடைசியில் என்ன ஆகுது, அவங்க அப்பா கேட்குறாரு, அவர் அப்பா என்ன சொல்கிறாரு, விவசாயம் பண்ண நிலத்தை விற்று அந்த இடத்த 2ஆட்டு பங்கு வச்சு ஒன்று மூத்த பையனுக்கும் இன்னொன்று இளைய பையனும் கொடுத்துறாங்க. மூத்த பையன் என்ன பண்ணுறான், நல்லா படித்து பொறியாளராகவும் சொன்ன மாதிரியே நடந்துட்டான். 2வது உள்ள பையன் என்ன பண்ணுறான், சொன்ன மாதிரி செஞ்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிவிட்டு வியாபாரத்தில் நஷ்டமாயிடுச்சு அவனுக்கு. கடைசியில் என்னாச்சு, ஒரு வருஷம் தாண்டின உடனே அவங்க தகப்பனார் ஒரு ஏஜுக்கு பிறகு இருக்கும், அவங்க பார்க்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, தகப்பனார் சொல்லிட்டார், என்னால் இவ்வளோ தான்ப்பா பண்ண முடியும், நீங்கள் பொழைச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டார். இளைய பையன் அதை வச்சு யூஸ் பண்ண தெரில, பண்ணினது என்ன பண்ணிட்டான், இழந்துட்டான். கடைசியில் என்ன பண்ணுறான், மூத்த பையன் அவன் தம்பியாட்ட அதாவது வியாபாரம் பார்த்தது அவங்க அண்ணன், தம்பியார் சொல்கிறான் அண்ணங்கிட்ட, என்றைக்குமே நம்ம படித்த கல்வி நமக்கு கை கொடுக்கும், நம்ம பார்க்குற வியாபாரத்தில் கிடைக்கிற காசு நம்மளுக்கு கை கொடுக்காது. கரெக்டு தானுங்களா? கரெக்டு தானா?
பணம் வந்து நம்மளை தூக்கி விடாது. அது வந்து நம்ம கையிலேருந்து அடுத்தடுத்து போயிட்டுருக்கும். நம்மக்கிட்ட நிற்கிறது எப்போவுமே என்னது, நம்ம படிக்கிற கல்வி தான். அதனால் கல்வி வந்து ரொம்ப முக்கியம். என்றைக்குமே அந்த கல்வி வந்து மாறாது. அந்த கல்வி மட்டும்தான் நம்மளோட செல்வம். நம்மக்கிட்ட இருக்க செல்வம் வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டையாக மாறி மாறி போகும். அதனால் என்ன பண்ணணும், கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம படித்தோம், கம்மியாக படிச்சிருப்போம். இனி வரக்கூடிய காலத்தில் நம்ம பசங்களையும் நல்லா படிக்க வச்சு கல்விங்கிறதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு கல்வி தான் முதல்ல முக்கியத்துவம்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்கள என்கரேஜ் பண்ணி விடணும். மார்ச் 11 ஏப்ரல் 11 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு, அதாவது எல்கேஜி படிக்கிற பசங்களுக்கு ஒரு ஆஃபர். உங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் கிடச்சதான்னு தெரில எனக்கு. அவங்க 3 டேம் நம்ம ஸ்கூலில் வருது எல்கேஜிக்கு. அந்த 3 டேமில் எவ்வளோ ஃபீஸ் வருதோ அந்த ஃபீஸ்லேருந்து 50% கட்டினா போதும். அது ஒரு ஆஃபர். இந்த ஆஃபரை நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, சிலவங்களுக்கு இந்த நோட்டீஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்காது. பசங்களில் கொடுத்து விட்டாங்களா உங்களுக்கு நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க. அதனால் எல்கேஜி யாராவது புதுசாக சேர மாதிரி இருந்தீங்கன்னா இந்த அரிய வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேலும் நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து இப்போது புதுசாக கராத்தே, யோகா கிளாஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். அதே போல் மேலும் மேலும் என்னென்ன படிக்கணும், இப்போவுமே அவங்க என்னென்ன படிக்கணும், என்னென்ன கற்றுக்கணும், அடுத்து என்ன விளையாட்டு வரணும் அப்படின்னு யோசித்து அவங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுங்க. தேங்க்யூ. Thank you, sir. Thank you very much. We are honored to have esteemed presence of our Chief Head Janab MAS Muhyiddin Abdul Qadir sir. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பொழுது நம்முடைய கரஸ்பாண்ட் அவர்கள் முஸ்லீம் ஸ்கூல் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். அல்லாஹு அக்பர். அடுத்தபடியாக ப்ரொஃபஸர் பேராசிரியர் யூனுஸ் அவர்களுக்கு நம்முடைய கரஸ்பாண்ட் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். அல்லாஹு அக்பர். அடுத்தபடியாக முஸ்லீம் ஹெச்எம் சார் அவர்கள் முஹைதீன் அப்துல் காதர் சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். அல்லாஹு அக்பர். அடுத்தபடியாக இந்த லிட்ரேச்சர் உடைய தாளாளர் முத்துக்கணி அவர்களுக்கு நம்முடைய கரஸ்பாண்ட் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். அல்லாஹு அக்பர். அடுத்தபடியாக பேராசிரியர் யூனுஸ் சார் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் ஹசன் சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு. நர்சரி பள்ளியின் தாளாளர் ஹாஜ் எம்ஏஎஸ் அப்துல் கரீம் அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஜனாப் KMK ஷேக் முகமது சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை திருமதி ஜோஷி மகேஷ்குமார் அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். நம்முடைய பள்ளியினுடைய அரபி ஆசிரியர் ஷாவுல் அமீது பாஷா ஆலிம் அவர்களுக்கு நம்முடைய முத்துமணி சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். என்னுடைய ஒருங்கிணைப்பாளர் TP மகேஷ்குமார் சார் அவர்களுக்கு நியூ மில்லியனம் பள்ளிகளுடைய தாளாளர் ஆஜி DSM ஹசன் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். நன்றி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாவின் கிருபையாலே இந்த சிறப்பான மாலை வேளையிலே நம்முடைய MAS நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியினுடைய சிறப்பான 9ஆம் ஆண்டு நிறைவு விழா 9ஆம் ஆண்டு விழா சிறப்பாக இந்த நேரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. மதிப்பிற்குரிய நம்முடைய இந்த விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் ஹாஜி KMK ஷேக் முகமது அவர்கள் முஸ்லீம் மேல்நிலைப் பள்ளியினுடைய
தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பிலும் தாளாளர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் அனைவருடைய சார்பிலும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்க வந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அரசினர் பொறியியல் கல்லூரி திருநெல்வேலியினுடைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் முகமது யூனுஸ் சார் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய வரவேற்புரை நிகழ்த்திய இந்த பள்ளியினுடைய தாளாளர் ஜனாப் எம்ஏஎஸ் அப்துல் கரீம் சார் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு சிறப்பு சேர்ப்பதற்காக வருகை புரிந்த லிட்டில் ஸ்டார் பள்ளியினுடைய தாளாளர் அன்பிற்குரிய சகோதரர் முத்துமணி சார் அவர்களையும் நியூ மில்லேனியம் நர்சரி பள்ளியினுடைய தாளாளர் அன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய அன்பு கிளம்பிய சகோதரர் ஹாஜி டிஎஸ்எம்ஓ ஹசன் சார் அவர்களையும் இந்த நல்ல நிகழ்ச்சியிலே வரவேற்பதோடு அவர்களது எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எம்ஏஎஸ் நர்சரி பள்ளி என்பது சுமார் 9 ஆண்டு காலத்திற்கு முன்பாக முஸ்லீம் கல்வி கமிட்டியினுடைய தாளாளரும் முன்னாள் நகர்மன்ற தலைவரும் ஆகிய முதுபெரும் எங்களுடைய தந்தையார் ஹாஜி எம்ஏஎஸ் முகமது அபூபக்கர் சாஹிப் அவர்களுடைய தலைமையிலே அவர்களுடைய பொற்கரத்தால் இந்த பள்ளி ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த பள்ளியினை ஆரம்பிக்கின்ற காலத்திலே வெறும் 4 மாணவர்களோடு ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு சுமார் 9 ஆண்டு காலம் ஆன பின்பு இன்றைக்கு ஏறத்தாழ 500 மாணவர்களை நெருங்கி இந்த பள்ளி ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை கண்டு தன்னுடைய சேவையினாலும் கல்வி பணியினாலும் மிகைத்து நிற்கின்றது. மேலப்பாளையம் நகரிலே சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிலே எம்ஏஎஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் இன்றைக்கு தன்னுடைய மிகுமையான வளர்ச்சியை கண்டு தன்னுடைய கல்வி சேவையை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நல்ல நேரத்திலே அன்பு கிளம்பிய இந்த ஊருடைய முக்கியஸ்தர்கள், குறிப்பாக தாய்மார்கள், எங்களுடைய பள்ளி மாணவியருடைய பெற்றோர்கள், தாய்மார்கள் அனைவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்காக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு மிக குறைந்த நேரமே வழங்கப்பட்டிருந்தாலும் கூட தங்களுடைய எதிர்பார்ப்புகளை நினைவில் கொண்டு தங்களுடைய எங்களுடைய பள்ளி மாணவிகள் கலை நிகழ்ச்சியை காணும் முகமாக என்னுடைய உரையை மிகவும் சுருக்கி நிறைவு செய்ய உள்ளேன். அன்பிற்குரிய பெற்றோர்களுக்கு எங்கள் சார்பாக சிறிய 1-2 வார்த்தைகளை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். மாணவ மாணவியர்கள் பள்ளிகளாலும் பள்ளி ஆசிரியர் பெருமக்களாலும் அவர்கள் வார்த்தெடுக்கப்படக்கூடிய காலம் என்பது கேஜி ஸ்டார்டர் என்று சொல்வாங்களே, எல்கேஜியிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை அந்த காலத்திலே தான் அவர்கள் சரியான முறையிலே வார்க்கப்பட வேண்டும். 5இலே விளையாதது 50இலே விளையுமா என்று கேட்பார்கள். அதுபோல் இந்த எல்கேஜியிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அவர்களை சரியான முறையிலே வளைத்து சரியான முறையிலே வார்த்து வருங்காலத்திலே அவர்களுடைய கனவுகளை நனவாக்கி நம்மளுடைய கனவையும் அதன் மூலமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பமான இந்த எல்கேஜியிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை உள்ள அந்த 6 வருட காலத்தில்தான் நம்முடைய சரியான வார்ப்பை இந்த பிள்ளைகள் மூலே நாம் செலுத்தி வர வேண்டும். ஏனென்று கேட்டால் நல்ல குணங்களையும் சரியான பழக்க வழக்கங்களையும் பெற்றோராகிய நாம் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலம் என்பது இந்த எல்கேஜியிலிருந்து 1, 2, 3,
இருந்து ஐந்தாம் வகுப்பு வரையில் தான் சரியான காலத்திலே நாம் சரியான இது ஒரு சரியான ஒரு அறிவுரையையும் வளர்ப்பையும் ஏற்படுத்தி வர வேண்டும். பிள்ளைகள் ஸ்கூலிலிருந்து வந்த உடனே நாம் பையை வாங்கி வைத்து விட்டு போய் டீயை குடி பாலை குடி குடிச்சிட்டு வேலையை பாரு அப்படின்ட்டு நம்மளுடைய வேலையை பார்க்குற மாதிரி இந்த தொடர்ந்து டிவியில் இந்த சீரியல் பார்க்குறது, ஏன்னா பிள்ளைங்க கையில் செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு அது பாட்டுக்கு அதுங்க செல்ஃபோனை வச்சு விளையாடிக்கிட்டே கேம்ஸ் விளையாடுறதும் மற்ற விஷயங்களை பார்க்குறதுலையும் கவனம் செலுத்தும். பிள்ளைங்கள் இன்றைக்கி முழுக்க கெட்டு போகிறதுனுடைய காரணமும் இந்த செல்ஃபோன் தான். எந்த காரணத்தை கொண்டோ பிள்ளைங்கள்ட்ட செல்ஃபோனை கொடுக்கறத நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அது இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறையை மிகவும் பாதித்து விடும் என்பதை இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். ஏன்னா அதுபோல் நீங்களும் பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அது அன்று என்ன கற்றது, எந்த அளவிலே கற்றது, அன்றைக்கு என்னென்ன ஸ்கூலில் நடந்தது, அவர் எந்த பாடங்கள் எல்லாம் அது படித்தது, என்னென்ன பாடங்கள் நடத்தப்பட்டது, அதன் மூலமாக அது என்ன தெரிந்து கொண்டது என்பது மாதிரியான விஷயங்களை அதனிடமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் கேட்கக்கூடிய கேள்விக்கு தான் அதனிடம் சரியான பதில் வரும். அது இல்லாமல் நாம் பாட்டுக்குன்னு வந்த உடனே பிள்ளைங்க ஒரு டீயோ பாலையோ ஊற்றி கொடுத்துட்டு பேசாமல் இருந்தோன்னு வைங்க, அதுபோல் தான் அதனுடைய வேலையை அது பார்க்கணும், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்ருப்போம். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இந்த எல்கேஜிலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள காலத்தில் அதுங்களுக்கு என்னென்ன அறிவுரைகள் சொல்ல வேண்டுமோ அதை நாம் சொல்ல வேண்டும். பள்ளியிலே என்னென்ன நடந்தது, ஆசிரியர்கள் என்னென்ன உன்னிடம் கேட்டார்கள், என்னென்ன சொன்னீர்கள், என்ன நடந்தது, என்ன பரீட்சை நடந்தது, அதிலே என்ன எழுதினாய், இது போன்ற இன்டராக்ஷன் என்று சொல்வார்களே, அவர்களிடமிருந்து எல்லா விஷயங்களையும் கேதர் பண்ணி அதன் மூலமாக அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நாம் அதற்குண்டான வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அதுடன் பிள்ளைகளிடம் அதிகமாக செல்ஃபோன் கொடுப்பதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். செல்ஃபோன் இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன், செல்ஃபோன் இருந்தால் தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி உண்டான கதைகளெல்லாம் அந்த காலத்திலே நிறுத்திடணும். இன்றைக்கி என்ன பார்க்குறோம், பிள்ளைங்கள் செல்ஃபோன் இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்குது, செல்ஃபோன் இல்லைன்னா வேறு எந்த காரியமும் செய்ய மாட்டேங்குது. அது மாதிரி உண்டான சூழ்நிலைகள்லாம் மாற்றணும். நம்ம ஊருடைய அட்மாஸ்பியருக்கு, நம்ம ஊருடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்ம இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை முறையும் நம்முடைய மதிப்பிற்குரிய டாக்டர் யூனுஸ் சார் அவர்கள் சொன்னது போல் இன்றைக்கி வரக்கூடிய காலங்களில் நம்ம ஊருக்கு தேவையான கல்வியாளர்களையும் ஆசிரியர்களையும் அதுடன் டாக்டர்களையும் மருத்துவர்கள் பெண் மருத்துவர்களையும் உருவாக்க உங்களை போன்ற பெற்றோர்களால் தான் முடியும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி நிச்சயமாக வருங்காலத்திலே மேலப்பாளையத்திலே அதிகமான கல்வியாளர்களும் அதிகமான பெண் ஆசிரியர்களும் பெண் டாக்டர்களும் உருவாகக்கூடிய நல்ல நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய எம்ஏஎஸ் நர்சரி பிரைமரி பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். Thank you for your inspiring speech, sir. It's our great honor to have you with us today, sir. I am sure you don't need any introduction. Instead of his tiring busy schedule, he is present with us. I welcome our honorable chief guest, Janab KMK Sheikh Muhammad Saab, MSc B.Ed. He is the headmaster of Muslim Higher Secondary School, Melapalayam. To the stage, please. To welcome him, give a big round of applause. Bismillahirrahmanirrahim. எம்ஏஎஸ் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளிக்கூடத்தினுடைய 9வது ஆண்டு விழா மிக விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹாஜி ஜனாப் எம்ஏஎஸ் முஹைதீன் அப்துல் காதர் அவர்களே மற்றும் அறிமுக உரையாற்றிய திருமதி ஆறுமுகக்கணி அவர்களே, இந்த பள்ளியினுடைய தாளாளர், நிறுவனர், பொறியாளர் இன்ஜினியர் அப்துல் கரீம் அவர்களே, இந்த பள்ளியினுடைய கோஆர்டினேட்டர்
ஆண்டு அறிக்கை வாசித்த நம்முடைய பள்ளியினுடைய முதல்வர் திருமதி ஜோசி மகேஷ்குமார் அவர்களே மற்றும் பெற்றோர்களுக்கு மிக சிறந்த முறையிலே தங்களுடைய பிள்ளை செல்வங்களை அதிலும் பெண் பிள்ளைகளை மிகச்சிறந்த மருத்துவர்களாக ஆக்க வேண்டும் என்று உரையாற்றிய திருநெல்வேலி பொறியியல் கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர் டாக்டர் முகமது யூனுஸ் அவர்களே, பள்ளி ஒருங்கிணைப்பாளர் மகேஷ்குமார் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய திருமதி முத்துலட்சுமி அவர்களே, இங்கே நம்மளெல்லாம் மகிழ்ச்சி கடலிலே ஆக்குவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நாவலர், மூத்த பத்திரிகையாளர், நியூ மில்லினியம் பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளர் TSM ஹசன் சார் அவர்களே, நம்முடைய இன்னொரு ஒரு பள்ளியினுடைய தாளாளர் முத்துமணி சார் அவர்களே மற்றும் லிட்டில் ஸ்டாருடைய தாளாளர் முத்துமணி சார் அவர்களே, முதலாக கிராத் ஓதிய அரபிக் சார் அவர்களே, இப்பள்ளியுடைய ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்க என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடக்க வேண்டிய நேரமாகிவிட்டது. மிக அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அருமையான பெற்றோர்களே, இன்றைய காலகட்டத்தில் கல்வி ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு சிறந்த இந்த வட்டாரத்தினுடைய ஒரு சிறந்த கல்வி சாலையை தேர்ந்தெடுத்து இங்கே நீங்கள் உங்கள் பிள்ளை செல்வங்களை கல்வி போதிப்பதற்காக அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். அது ஆசிரியர்களுடனும் பெற்றோர்களும் இருவரும் சேர்ந்து தான் மாணவர்களை சிறந்த சிற்பிகளாக பட்டை தீட்ட முடியும். ஆகவே நம்மளுடைய பிள்ளை செல்வங்களுடைய படிப்பில், ஒழுக்கத்தில், நல்ல பண்புகளில் நீங்கள் ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பெற்றோர்கள் பேணுதலாக எடுத்து அவர்களை அரவணைத்து அன்பு செலுத்தி கொஞ்சம் தண்டிக்க வேண்டிய நேரத்தில் தண்டித்து மிக சிறந்தவர்களாக உங்கள் பிள்ளை செல்வங்களை உருவாக்க வேண்டும். நல்ல எண்ணுவதெல்லாம் உயர் உள்ளல் சொல்வாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல மனிதர்களை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்து எந்த விதமான பொருளாதார பலமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு அரசியல் செல்வாக்கும் இல்லாமல், ஒரு சாதாரண மனிதர் ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்து வரதான் முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அவர் அரசு பள்ளியிலே படித்தவர் தான். படிக்கின்ற பொழுதே தன்னுடைய பெற்றோர்களுக்கு உதவியாக இருந்தவர், உழைத்தவர். அவர் இன்றைக்கு நாடு போற்றும் மகனாக, விஞ்ஞானியாக, குடியரசுத் தலைவராக உயர்வு பெற்றார். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு சிறந்த விஞ்ஞானி. இன்றைக்கு எரியக்கூடிய மின்சார விளக்குகள் எல்லாம் அவர்தான் கண்டுபிடித்தார். இது போன்ற நல்லவர்களை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஆசை ஏற்படுத்த வேண்டும். சிறிய வயசிலாக இருக்கும் பொழுது ஜனாதிபதி ஆகணும். அதாவது சாதாரண மனிதர்கள் தான் பெரியவர்களாக மனிதர்களாக உருவாக முடியும். மனிதர்கள் என்று ஒரு ஜாதி கிடையாது. சீதா இன்றைக்கி கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கர் மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கிறான்னா, அவரும் பிள்ளை காலாக இருக்கும் பொழுது, இதே வயசில் இருக்கும் பொழுது ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் ஒரு பிரைமரி நர்சரி ஸ்கூலில் பயின்றவராகத்தான் இருப்பார். இது போன்று தான் இருந்திருப்பார். தன்னுடைய முயற்சியால், கடினமான உழைப்பால், பயிற்சியால் ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக அவரால் வரும். அப்போ பிள்ளைகளில் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வருவது ஆசிரியர்களிடத்திலும் இருக்கிறது, பெற்றோர்களும் இருக்கிறது. அப்போ நம் பிள்ளைகளுக்கு என்ன விஷயங்கள் அவர்கள் திறமையை வெளிக்கொண்டுகிறார்களோ அதில் நம்ம ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து அதில் அவங்களை தொடர்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நல்ல இலக்கு நோக்கி உங்கள் பிள்ளை செல்வங்களை பயணிக்க செல்ல வேண்டும். நல்ல விஷயங்களை சொல்லி, திட்டும்போது கூட உயர்ந்த வார்த்தைகளை சொல்லி, ஒரு டாக்டரு, லாயரு, பெரிய மேனேஜர், CTO அப்படி சொல்லி தான் நீங்கள் நினைச்சணும் உங்கள் பிள்ளை செல்வங்களை ஏசக்கூட வேண்டும். அது நல்ல தாய் சொல் இறைவனுடைய துவாவில் விழுந்துட்டு வச்சுக்கோங்க. அதுபோன்ற சிறந்த சிற்பிகளாக உங்களுடைய மாணவர்கள் உயரக்கூடும். ஒரு குடும்பத்தில் 3 பிள்ளை செல்வங்கள், முதல்ல ஒரு அக்கா, 2வது ஒரு சிஸ்டர், 3வது ஒரு பையன். 2வது உள்ளவங்க IAS பெரிய ரயில்வேயில் பெரிய அளவில் பொறுப்பில் வந்தாராங்க.
அப்போ தகப்பனார் சொல்கிறாரு, போதுமா, நல்லா படித்தாச்சு, ஒரு 5000 பேருக்கு நீ மேனேஜ் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய பொறுப்பில் வந்துட்ட, ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அவர் டாக்டர் சொல்லுது, நோ நோ நோ, நான் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கடைசியில் அவங்க முயற்சி எடுக்கிறாங்க, கடின உழைப்பு கொடுக்குறாங்க, ஐஏஎஸ் ஆகி ஐஏஎஸ் அதிகாரியாக ஆகிவிட்டாங்க. உடனே தகப்பனாருக்கு ரொம்ப சந்தோஷம். போர்டு எழுதி தன்னுடைய மகள் பேரை போட்டு ஐஏஎஸ் சொல்லி, இப்படி செய்யக்கூடாது, முதல்ல என்னுடைய பேரை 2வது எழுதணும், முதல்ல அக்காவுக்கு இடம் விடணும், 3வது தம்பி இருக்கார், அவர் பொறியியல் கல்லூரியில் படிச்சுட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில காலங்கள் ஓடுது. அக்காவும் பரீட்சை எழுதி ஐபிஎஸ் அதிகாரி ஆகிடும். அப்போ அவங்க நினைக்கிறாங்க, நம்ம அக்காவும் ட்ரை பண்ணி நல்லா வரணும். இப்போ தம்பி படிச்சுட்ருக்காரு, அவரும் சிறந்த சிற்பியாக உருவாகும். அப்போ அவங்க என்னன்னாங்க, முதல்ல நம்ம இப்போ இடத்த விட்டு அக்காவுக்கு 2வது என் பேரை போடு, அப்போ ஒரு நம்ம எண்ணம் இதுதான் துளங்கிடும். ஆகவே நம்மளுடைய சொற்கள் பிள்ளைகளை வாழ்த்தும். ஆகவே நல்ல சொற்களை, நல்ல விஷயங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும். குழந்தைகளை நல்ல நீட்டாக தான் ஸ்கூலுக்கு அனுப்பணும். அவன் பேக்கை பார்க்கணும், நல்ல நண்பர்களோடு பழகிறத பார்க்கணும், நல்ல பிள்ளைகளுக்கு வாங்கி நல்ல விஷயங்களை, அவர்களுக்கு உணவுப் பொருட்கள், தின்பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கணும், செல்லம் கொடுக்கணும். அதே நேரத்தில் பள்ளிகளுக்கு அதிகமாக காசு கொடுத்து விடக்கூடாது, நல்ல நண்பர்களோடு பழக வைக்கணும். ஆசிரியர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த மாணவ செல்வங்களை மிகப்பெரிய சிற்பிகளாக உருவாக்குவதற்கு பெற்றோர்கள் உதவியாக இருக்க வேண்டும். ஆசிரியர்களும் அந்த பிள்ளை செல்வங்களில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு சிறப்பினை அறிந்து அதற்கு தகுந்தபடி அவர்களை பட்டை தீட்டி சிறந்த மாணவ செல்வங்களாக உருவாக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். Thank you, sir. Thank you very much. I call upon Mrs. S. Muthulakshmi, Miss BSc, who is the school teacher, to give the vote of thanks. Good evening, one and all gathered here. I would like to present vote of thanks. It's a matter of pride for me that I got a chance to thank everyone present here. First of all, I would like to thank our Honorable Chief Guest, Janab KMK Sheikh Mohammed, MSc B.Ed, Headmaster, Muslim Higher Secondary School. Thank you, sir. Janab MAS Mohideen Abdul Qadir, State Coordinator, Tamil Nadu Congress Committee, Minority Department. Thank you, sir. Janab Engineer MAS Abdul Karim, BE, MBA, MTech, our school correspondent. Thank you, sir. Mrs. A. Joshi Magesh Kumar, MA, B.Ed, our school headmistress. Thank you, ma'am. Dr. M. Muhammad Yunus, BE, MTech, PhD, Assistant Professor, Government Engineering College. Thank you, sir. Mr. Engineer T.P. Magesh Kumar, BE, MBA, our school coordinator. Thank you, sir. Once again, I would like to thank our below headmisters, our school correspondent, our school coordinator, and my dear colleagues. I heartily thanks to my dear parents and my lovely students. Thank you. பள்ளி ஆசிரியை திருமதி ஏ ஆறுமுக கனி அவர்களுக்கு நமது பள்ளி தலைமை ஆசிரியர் பொன்னாடை போட்டு சிறப்பு வைப்பார். அடுத்தபடியாக நமது பள்ளி ஆசிரியை திருமதி முத்துலட்சுமி அவர்களுக்கு நமது பள்ளி தலைமை ஆசிரியர் பொன்னாடை போட்டு சிறப்பு. And the time has now come to recognize the stars among us. We begin with the award ceremony, starting with the best performance in academic. To do the honors, may I invite our Honorable Chief Guest, Janab KMK Sheikh Mohammed, MSc B.Ed, Headmaster of Muslim Higher Secondary School, Melapalayam. LKG, first rank Abdul Mukshid. Second rank Prabhudev.
Third rank Inaya. இல்லை ஏதாவது டீச்சர் யாராவது UKG first rank Amira. Second rank AS Arudra. Third rank Muhammad Samiha. Third rank Muhammad Samiha. First standard first rank second rank G Ali Mansoor. பசங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது, அந்த சைடு வரக்கூடாதுங்கிறேன். இந்த சைடு வாங்க. Second standard first rank S Sanjay Indarsan. Second rank S Sahina. Third standard B Rayyan Muhammad first rank. Second rank N Dia. Second rank N Dia. Third rank S Daslim Fatima. எல்லாரும் Fourth standard first prize S Abia. KS Abubakar Siddiq second rank. Fifth standard first rank S Fatima Arshia. Second rank S Muhammad Ibrahim. Thank you sir. Iman from 5th to lead us Qiraat. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Idza jaa nasrullahi wal fath wa ra'aita an-nasa yadkhuluna fi dinillahi afwaja fasabbih bihamdi rabbika wastaghfir innahu kana tawwaba. Sadaqallahul alim. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Now I welcome our LKG Little Stars for a wonderful dance performance. V. Prabhudev, P. Mariam, M. Darshan Rajadurai, M. Sabrina Maisa, I. Madi Arasan, L. Pranisha, I. Sudhagaran, A. Nadira, M. Mahatau, M. Inaya. Choosing your battles, pick yourself up and
dust yourself off and back in the saddle. You're on the front line, everyone's watching. You know it's serious, we're getting closer, this isn't over. The pressure's on, you feel it, but you got it all, believe it. When you forget up, oh, and if you forget up, hey, Tamina, mina, sangalewa, 'cause this is Africa. Tamina, mina, waka, waka, Tamina, mina, sangalewa, this time for Africa. Listen to your God, this is our motto. Your time to shine, don't wait in line, y vamos por todo. People are raising their expectations. Go on and feed them, this is your moment, no hesitation. Today, feel it. You pave the way, believe it. You get down, get up, oh, when you get down, get up, hey. Tamina, mina, sangalewa, this time for Africa. Tamina, mina, waka, waka, Tamina, mina, sangalewa, anawa, Tamina, mina, waka, waka, Tamina, mina, sangalewa, this time for Africa. I'm on my journey, biggie, biggie, mama, one A to Z. My tea's just on my journey, biggie, biggie, mama, from east to west. My tea, waka, waka, my waka, waka, my this is Amazimu, yeah. 'Cause this is Africa. This time for Africa. This time for Africa. This time for Africa. We're all Africa. We're all Africa. A big round of applause for them. That was a magical and spellbound performance. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.